வணக்கம் நண்பர்களே, ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th term 2ல் இயல் 1 இன எழுத்துக்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? வாங்க பாடத்துக்கு போகலாம். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். எந்த எழுத்துக்கு ஒற்றுமை இருக்கோ அது இணை எழுத்துக்கள். சிம்பிளுங்க. 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்து. போன பாடத்தில் பார்த்தோம் இல்லையா? அது டீப்பாக 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் தான் இணை எழுத்து. சரிங்களா? அதாவது மெல்லினம் முதல்ல வந்துச்சுன்னா அதுக்கு இணையான வல்லினம் அடுத்த எழுத்தாக வரும். சரிங்களா? வல்லின மெய் எழுத்து என்ன சொல்லுவோம்? கசர தபர அதெல்லாம். மெல்லினா என்ன சொல்லுவோம்? மூக்குலேருந்து பிறக்குது எங்கன அந்த மாதிரி உள்ளது மூக்குலேருந்து பிறக்கும் சொல்கிறோம் இல்லையா? எங்கன நம்மன அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அது கசட தபர வல்லினம், நெஞ்சிலேருந்து பிறக்கிறது. சரிங்களா? அதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த குழந்தைங்க. இங்குக்கு அப்புறம் என்ன வரும்? இக்கு. வல்லினம் தான் இது என்னங்க? இது வல்லினம். ஓகேவா? இது மெல்லினம். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. திங்கள். திங்கள் என்ன? இங்குன்றது என்ன? மெல்லினம். க அப்படிங்கிறது வல்லினம். சரிங்களா? அது மாதிரி இஞ்சுக்கு அப்புறம் சா வந்துருக்கு பாருங்கள். இதோட இணை எழுத்துக்கள் அதுதான் அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இடையினை எழுத்துக்கள். இடையினை எழுத்து 6 மெல்லினமாகவும் இருக்காது, வல்லினமாகவும் இருக்காது. அதுக்கு இடையில் உள்ள தன்மையாக இருக்கும் ஒலிக்கும் முறை. அதனால தான் அதை இடையினை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. எதுனா இரு இல்லு, இவ்வே இழு இல்லு அப்படிங்கிறதுலாம் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கும். அதெல்லாம் ஒரே எண்ணம். அது மட்டும் தனி ஒரே எண்ணம். அதுக்கு அடுத்து இதுதான் வரும் அதுதான் வரும் அப்படிங்கிற இணை எழுத்து கிடையாது. சரிங்களா? மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. மெய் எழுத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்து உண்டு. அது என்னன்னா, உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும். என்னதுங்க? குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். குறில் எழுத்து இல்லாதது என்ன அப்படின்னா ஐ. ஐக்கு ஒரு குறில் எழுத்து இல்லாதது ஐ அப்படின்னா அதுக்கு இணை எழுத்து எதுவாக வரும்னா ஈ அப்படின்னு வரும். இப்போ நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சேன் இல்லையா? ஐக்கு என்ன வரும்? ஈன்னு வரும். சரிங்களா? ஐ நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? ஐ. ஸோ அந்த ஈ ப்ரொனவுன்ஸ் வருதுல்ல லாஸ்ட்டில், அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த ஔ. ஔ அப்படிங்கும்போது லாஸ்ட்டில் ஊ வருது பாருங்கள். அது இணை எழுத்து. சரிங்களா? ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஐ அப்படின்னா அந்த ஈ இணை எழுத்தாக வரும். ஔ அப்படின்னா ஊ அதுக்கு இணை எழுத்தாக வரும். சரிங்களா? சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. ஒரு சொல்லில் உயிர் எழுத்துக்கள் மட்டுமே சேர்ந்து வருவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக கொடுத்து கூட கேட்பாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. அளபெடையில் மட்டும்தான் நெடில தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். அளபெடையில் மட்டும்தான் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்பாங்க. இப்போ அந்த பாயிண்ட்டை மட்டும் நல்லா இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. அளபெடையில் மட்டும்தான் நெடில தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு ஓ ஓதல். ஓ இது நெடில். அடுத்து குறில். சரிங்களா? அதுமாரி இந்த தூவும் மழை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருக்குறளில் பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் இப்படி தான் தூவும். அதுமாரி தழி தழி. சரிங்களா? இந்த மாதிரி வார்த்தைகளில் தான் வரும். தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்தே இல்லைங்க. சரியா? அதில் கூட கேட்பாங்க எந்த எழுத்துக்கு இல்லை அப்படின்னா இது இம்பார்ட்டன்ட். ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லை. சரிங்களா? விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இவ்வளோ நம்ம பார்த்துட்டு இருந்தோம். என்னென்ன? வல்லினம்னா கசர தபர வல்லினம், மெல்லினம்னா எங்கன நமன, இடையினம்னா ஏழை வழலை. சரிங்களா? இப்போ மஞ்சள் என்ன? மஞ்சள். இஞ்சிக்கு அப்புறம் சா வந்திருக்கு. ஸோ இணை எழுத்து வந்துடுச்சு. அந்த மாதிரி இந்துக்கு அப்புறம் தா வந்திருக்கு. இதில் இணை எழுத்து வந்துடுச்சு. அடுத்தது கண்ணில். கண்ணில் அப்படிங்கிறது ஒரே வேர்ட். அதனால் இதுக்கு இணை எழுத்து வரல. அதனால் இதுதான்
தவறான பதில். சரிங்களா? அடுத்து தவறான சொல்லை வட்டமிடுக. இதில் பார்த்தோன்னு தெரிஞ்சு வென்றான். ரான் என்ன, இந்த ரா வந்து பெரிய ரா வரணும். சரிங்களா? அதனால தான் இது தவறு. கண்டான், நண்டு, வண்டு இது எல்லாமே கரெக்டு. இந்த ரா அப்படிங்கிறது பெரிய ரா வந்திருந்தால் அது கரெக்ட். சரிங்களா? அடுத்ததில் உள்ளதெல்லாம் வந்து இப்போ நார்மலாக நம்ம வந்து பார்த்தாலே இதெல்லாம் தெரியும். எப்படின்னா தென்றல், தென்றலுக்கு 2 சுழின்னு தான் வரும். ஆனால் இதில் என்ன இருக்குன்னா 3 சுழின். அதனால் அது திருத்தி எழுதிக்கணும். கண்டம் அப்படிங்கிறதுக்கு 3 சுழின்னு வரணும். 3 சுழி எண். அதுமாதிரி நன்றி அப்படிங்கிறதுக்கு பெரிய ரீ வரணும். இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நமக்கு டிஎன்பிசியில் இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு இதெல்லாம் நார்மலாக தெரியும். அடுத்து கலைச்சொற்களை அறிவோம். சரிங்களா? கல்வி அப்படின்னா எஜுகேஷன் நமக்கு தெரியும். அடுத்து தொடக்கப்பள்ளி அப்படின்னா ப்ரைமரி ஸ்கூல், மேல்நிலை பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம்னா லைப்ரரி, மின் படிக்கட்டு அப்படின்னா எஸ்கலேட்டர், மின் தூக்கி அப்படின்னா தான் லிஃப்ட், மின் படிக்கட்டு அப்படின்னா எக்ஸ்கலேட்டர். இது கொஞ்சம் ஒரு சில பேருக்கு குழப்பம், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. மின் படிக்கட்டு அப்படின்னா எக்ஸ்கலேட்டர், மின் தூக்கி அப்படின்னா தான் லிஃப்ட். சரியா? அடுத்து மின்னஞ்சல், மின்னஞ்சல்னா இமெயில். குறுந்தகடு அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்க், சிடி இருக்கு இல்லையா, அதுதான். மின் நூலகம் அப்படின்னா இ லைப்ரரி. மின்னு வந்துட்டனால ஈங்க, ஈ வந்துடும். சரியா? அது மாதிரி மின் நூல் அப்படின்னா இ புக். மின் இதழ்கள் அப்படின்னா இ மேகசின். சரிங்களா? இதோட இந்த பாடம் நிறைவேறிடுச்சு. நன்றி, வணக்கம்.